தனுசு ராசி அவர்களுக்கு குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? பாருங்க, தனுசு ராசினாலே யாகம், வேதம், ஓமம், புண்ணியம், முன்னோர்கள், முதியோர்கள், கோவில், அந்த கோவில் பராமரிப்பு இதெல்லாம் குறிக்கும். அப்போ இதெல்லாம் அவங்க செஞ்சாலே நல்லா இருக்கும். நம்பர் 1. எங்க தீபம், கார்த்திகை ஜோதி பார்க்கறது, தீபங்களை பார்க்கறது, இறைவன் குலதெய்வத்து கோயிலுக்கு வந்து தீபம் வழிபாடு, லைட்டு, ஒளி வெளிச்சப்படுத்துறதுக்கு உண்டான வேலை செய்யறது. அதுதான் பாயிண்ட். வெளிச்சப்படுத்துறதுக்கு உண்டான வேலைகளை செய்தால் நன்மை. இவர்கள் அன்னதானம் செய்ய வேண்டும். அன்னதானம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அன்னதானம் இவங்களுக்கு தனுசுக்கு வந்து ஒரு மேக்னட் பவராக வருது. ஒன்றும். 2வது, முன்னோர்கள், படித்த ஆசிரியர்கள், குருமார்கள், ஜோதிடர்கள், இவங்களுக்கு கூட்டிட்டு குலதெய்வத்து கோயிலுக்கு தனுசு ராசி தனுசு லக்னத்துக்கார் போனால் ரொம்ப நன்மை கொடுக்கும், ரொம்ப சிறப்பு கொடுக்கும் அப்படிங்கிற ஒன்று. காரணம், அது குருமார்களுடைய வீடு. மத குருமார்கள், ஆன்மீக குருமார்கள், ஜோதிடர்கள், ஆசிரியர்கள் குரு தானே. ஆசிரியர்கள் அவங்களுக்கு ஏதோ ஒரு தொழிலில் ஒரு குரு இருப்பாங்க. ஒரு கராத்தே பழகிருக்காருன்னா கராத்தே மாஸ்டர் கூட குருவாக தான் இருப்பாங்க. அப்போ அவரை கூட்டிகிட்டு வாங்க கோயிலுக்கு போனாருன்னா நல்லாயிருக்கும். அப்படி ஒன்றா. பொதுவாக அவங்க தனுசு லக்னத்துக்காரு அந்த ஆலயத்துக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய முன்னோர்களை எல்லாம் வச்சு அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தால் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும்.